ஆயுத எழுத்து நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நேர்களே. அதிமுகவில் குழப்பம் ஆளும் அரசுக்கு ஆபத்தா என்கின்ற இந்த தலைப்பின் கீழான விவாதத்தில் இணையக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அதிமுக அம்மானியின் சார்பாக திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார், அவரை வரவேற்கும். அதேபோல அதிமுக புரட்சித் தலைவர் அம்மானியின் சார்பாக திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைகிறார்கள். அதேபோல சாமானியர்களுடைய பிரதிநிதியாக திரு தனஞ்சயன் அவர்கள் இணைகிறார்கள். அதேபோல திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர் திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவரையும் வரவேற்கும். என்னுடைய முதல் கேள்வி நான் திரு கே சி பழனிசாமி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா தான், அவரையும் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் நீக்க முடியாது அப்படின்னு தம்பிதுரை அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக நீங்க சொன்ன மாதிரி 2 கேம் ஆடுறாங்க, இரட்டை கேம் ஆடுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த முடிவு தான் தீர்க்கமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திருமதி சசிகலா அவர்கள் தேர்தல் ஆணையத்திலே அவர்கள் பதிலுரையிலேயே தான் ஒரு இடைக்கால ஏற்பாடாக ஒரு தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் என்று தான் சொல்லியிருக்கிறார். எந்த இடத்திலும் அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் என்றோ அல்லது ஒரு முறையான ஒரு பொதுச் செயலாளர் என்றோ அவர் சொல்லவில்லை. இரண்டாவது, தேர்தல் ஆணையமே இவர்களது மனுவை தன்னை பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கும்படி தன்னுடைய கையெழுத்திற்கு இரட்டலை சின்னம் வழங்குவதற்கு அந்த அங்கீகாரத்தை வழங்க கோரி ஒரு மனு செய்திருந்தார்கள். அதற்கும் தேர்தல் ஆணையம் ஒப்புதல் வழங்கவில்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வெப்சைட்லேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருக்கிறது என்று தான் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். ஸோ இதை எல்லாவற்றையும் தாண்டி இவர்களாகவே ஒரு பொதுக்குழுவை கூட்டி இவர்களாகவே தன்னைத்தானே நியமித்து கொண்டது இவர்கள் வேணுமானால் கூறிக்கொள்ளலாம் வெளியிலே. ஆனால் ஒரு சட்ட ரீதியிலாக இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்ச பிரச்சனை. இன்னைக்கு திரு தம்பிதுரை அவர்கள் சொல்லியிருப்பதன் மூலமாக அவர்தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலே ஒரு அதிகார மையமாக இருக்கிறார், ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறார் அப்படின்றது வெளிப்படையாக தெரிந்த ஒரு விஷயம். அவர் சொல்லியிருக்கிறதன் மூலமாக இது எந்த அளவுக்கு வலுப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறது மூலியமாக திரு தம்பிதுரை அவர்கள் திருமதி சசிகலா அவர்களை ஆதரிக்கிறார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிக்கவில்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் இந்த விஷயத்தில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும். திரு வெற்றிவேல் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தார், திருமதி சசிகலா அவர்கள் திரு தம்பிதுரை அவர்களுடைய போனிலே இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு தொலைபேசியிலே பேசி ஜனாதிபதி தேர்தலுக்கு பிஜேபியை ஆதரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று வெற்றிவேல் நேற்று சொன்னாங்க. இன்னைக்கு கூட தினத்தந்தி பேப்பர்ல அது செய்தியாக இருக்கிறது. வேண்டுமானால் வெளியிட தயார். அதுல எழுற கேள்வி என்னன்னா, ஒரு தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி எப்படி ஒரு தொலைபேசியில் அந்த மாதிரி பேச முடியுது? அடுத்து இவர் எப்படி அங்க செல்போனை தம்பிதுரை அவர்கள் எடுத்துட்டு போனார்? அவர் சொல்றாரு அதுல ஆதாரம் இருக்கு, இல்ல அவர் சொல்றாரு ஆதாரம் இருக்கான்னு தெரியல. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய செல்போன்ல அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று பேச முடியும், அதை ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க, அந்த வகையா கூட இருக்கலாம். இல்ல அது போன்ங்கிறது அங்க இருக்கிற சூப்பர்டென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி ஜெயிலுக்கு உள்ள இருக்கிற போன். ஆனா யாருமே மொபைல் போன் அங்க உள்ள எடுத்துட்டு போக முடியாது. ரெண்டாவது, அதை எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியுது? திரு வெற்றிவேல் சொல்றது என்னன்னா, ஒரு முதலமைச்சருடைய தொலைபேசியும் எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணி வெற்றிவேல் அதை சொல்றாரு, நீங்க அதை உறுதிப்படுத்தலைன்னா நான் அதை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? ஓகே, ரைட், எதை காட்டுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. சொல்லுங்க திரு கோவை செல்வராஜ். ஒரே அணிதான் அதிமுக அம்மாணி, பிரிந்து சென்றிருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் தான் வேறு அணி, அவரையும் இணைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்றீங்க. திரு தம்பிதுரை அவர்கள் இடைக்காலத்தில் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை, யார் பொதுச் செயலாளர் என்பதற்கு ஒரு மழுப்பலான கருத்துக்களை சொன்னார். இப்போ பொதுச் செயலாளர் சசிகலா தான், அவரை நீக்குவதற்கு அதிகாரம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு இந்த சந்திப்பிற்கு பிறகாக அவர் சிறைச்சாலைக்கு சென்று சசிகலா அவர்களை சந்தித்து வந்த பிறகாக மிக உறுதியாக சொல்றார். அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி திரு தம்பிதுரை அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையில விரிசல் விழுந்திருக்குன்னு பார்க்கணுமா? கட்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான விரிசலும் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு சூழ்நிலை அவங்கள எல்லாரும் சேர்ந்து கட்சி உடையாமல் இந்த அணிகள்லாம் பிரியாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் அவங்கள கட்சிக்கு பொதுச் செயலாளராக வேணுங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் தனக்கு இந்த பதவி முதலமைச்சர் பதவியை பிடுங்கிட்டாங்கிற ஒரு கோபத்தில் இவர் கட்சி உடைச்சு போகிறார் வெளியே. அதனால் அவங்கள பொதுச் செயலாளர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் வரைக்கும் சொல்லி முடிச்சாரா, தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தீர்ப்பில் தண்டனை வருது. தண்டனை அவங்க சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அந்த நேரத்தில் அவங்களால கட்சி நடத்த முடியாது. அப்போ அவங்க ஒரு துணை பொதுச் செயலாளர் போட்டாங்க. அவரு என்ன செஞ்சாருன்னா யாரோட கலந்து பேசாம, அதனால அந்த மாதிரி சூழ்நிலையால தான் இந்த கட்சியை
முழுமையாக கட்சியுடைய தலைமையும் கட்சி தொண்டர்களுடைய எண்ணங்களை நிறைவு செய்கின்ற விதத்தில் முதலமைச்சர் வந்து பொறுமையாக கட்சியும் நடத்திட்டு போறாரு, ஆட்சியும் நடத்திட்டு போறாரு. எந்த தொண்டர்களுக்கும் இது வந்து ஒரு சிலருடைய 3 மாதங்களாக தம்பிதுரை அவர்கள் கட்சியினுடைய தலைமை சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளர் அப்படின்றத சொல்லல. இன்னைக்கு அடித்து சொல்கிறார் கட்சியினுடைய தலைமை அவர், ஆட்சியினுடைய தலைமை எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் அப்படின்றாரு. அப்போ இப்போ இந்த ஸ்ட்ராங்குக்கு காரணம் என்ன நான் கேட்கிறேன். அதான் அவர் ஏன் இந்த மாதிரி சொல்றாருங்கிறது நீங்க அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும், அவரவே தான் கேட்கணும். ஓகே ரைட், அவரிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆதரவாளர் திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். புகழேந்தி சொல்லுங்க, திரு தம்பிதுரை அவர்களுடைய பேட்டி சசிகலா மற்றும் தினகரன் அவர்களை யாராலும் நீக்க முடியாது என்பது அவருடைய பேட்டியாக இருக்கிறது. ஆட்சிக்கு தலைமை எடப்பாடி அவர்கள், கட்சிக்கு தலைமை சசிகலா அவர்கள் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இதற்கு முன்பாக நீங்களே சொன்னீங்க கடந்த 3 மாதங்களாக அவர் அது சம்பந்தப்பட்ட பேட்டிகளை எல்லாம் வந்து ஒரு சமாளிப்பான பதில்களாக தான் இருந்தது. இப்போதான் ஒரு உறுதியான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். அப்படின்னா திரு இபிஎஸ் அவர்களுக்கும் தம்பிதுரை அவர்களுக்கும் விரிசல், திரு தம்பிதுரை அவர்கள் தற்போது சசிகலா அணி டிடிவி அணிக்கு வந்து விட்டார் அப்படின்னு பார்க்கிறதா? மிஸ்டர் கார்கே வணக்கம். முதல்ல வந்து அதில் வந்து அம்மா அணின்னு போடுங்க. அதில் நான் பல தடவை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், தினகரன் அணி தினகரன் அணின்னு வருது. ஆகவே அந்த அணியை மாற்றி முதலில் அம்மா அணி என்று போட வேண்டும். ஓகே, அம்மா அணியினுடைய தினகரன் ஆதரவாளர் அப்படின்னு எடுத்துக்கிறதா? அம்மா அணியினுடைய தினகரன் ஆதரவாளர் அப்படின்னு எடுத்துக்கிறதா? அம்மா அணியில இருக்கக்கூடியவர்கள் தினகரனையும் சசிகலா அவர்களையும் ஒதுக்கி வைத்து விட்டதாக சொல்றாங்க. அம்மா அணியில இருக்கக்கூடிய தினகரன் ஆதரவாளர் நீங்க எடுத்துக்கிறதா? இல்ல இல்ல, அம்மா அணின்னு போட்டு அப்புறம் நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அதை பத்தி பரவாயில்ல. தட் மஸ்ட் பி அது அம்மா அணின்றதாக இருக்கட்டும், அது பெரிய குழப்பம் வேண்டாம். அதுல இப்போ உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹலோ, எஸ் சொல்லுங்க சொல்லுங்க புகழேந்தி சார் சொல்லுங்க. வந்து இதுல வந்து எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா, இப்போ கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், கழகத்தினுடைய நாடாளுமன்ற துணை சபாநாயகர் அருமைக்குரிய அண்ணன் தம்பிதுரை அவர்கள் ஒண்ணுமே அங்க அவர்களும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கின்ற வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ முதலமைச்சர் அவர்களும் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை கலந்து ஆலோசித்த பின்னால் அதை வந்து அவரிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சரும் அதைத்தான் சொல்லுகிறார். இடையிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எதையோ பேசுகிறார், அவரும் அங்கேதான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக இந்த மூவர் கருத்துமே ஒரே திசையை நோக்கி ஒரே இடத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய முடிவாக இருக்கிறது. ஆனால் இதுல என்ன குழப்பம் என்பது புரியவில்லை. இல்ல அதுதான் 3 அணியினர் 2 அணியினர் பிரிந்திருந்தாலும் ஒரு அணிக்குள்ள ஒரு சண்டை இருந்தாலும் 3 தரப்பினரும் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் என்ன முடிவு எடுத்திருப்பார்களோ அதைத்தான் எடுத்தோம் அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் சொல்றார். அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. நான் கேட்பது திரு தம்பிதுரை அவர்கள் இன்றைக்கு மிக உறுதியாக கூறுவது எதனால், இவ்வளவு நாட்களாக அவர் உறுதியாக கூறாதது எதனால், அதான் கேட்கிறேன். இல்ல என்ன உறுதியாக சொன்னார்ன்றீங்க? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சசிகலா தான், துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தான் அப்படின்றாரு. ஆனா இந்த 3 மாதங்களாக அவர் வந்து இது சம்பந்தப்பட்ட கேள்விகளை பெரும்பாலும் தவிர்த்தார். இதற்கு உறுதியாக சொல்லல. இல்ல இதை தந்தி டிவியில நான் அடிக்கடி சொல்லியிருக்காரு, சென்னை விமான நிலையத்திலே சொல்லியிருக்கிறார், அவர்தான் பொதுச் செயலாளர் என்பதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார். என்ன மாற்றம்? புதிதாக சொல்லவில்லையே. திரு தம்பிதுரை அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள், பொதுச் செயலாளர் அவர்தான். இன்னும் கூட நான் மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அவர்தான். அவரை அப்படியெல்லாம் நீக்க முடியாது என்பதை ஏற்கனவே நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது நாடறிந்த விஷயம். இன்றைய தினம் புதிதாக பழனிசாமி அவர்கள் சொல்வது, தம்பிதுரை அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்துதான் ஒரு முடிவு எடுத்தார்கள், அதுதான் நீக்கி வைப்பதாக அப்படின்றது ஒரு பார்வையாக இருந்தாலும், இன்னைக்கு திரு தம்பிதுரை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையிலே கூட ஒரு விரிசல் விழுந்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை வைக்கிறாங்க. அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, தினம் எங்கே விரிசல் விழுகிறது என்பதுதான் பெரிய நியூஸா போயிட்டு இருக்கு. அங்க பார்த்து விரிசல், இங்க பார்த்து விரிசல், ஏகப்பட்ட விரிசல் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கே விரிசல்? அது கிடையவே கிடையாது சார். இந்த முதலமைச்சர்
வேண்டுகோளின்படிதான் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பெங்களூருக்கு வந்து சின்னம்மா அவர்களை சந்தித்து அந்த பிரதம மந்திரியுடைய வேண்டுகோளையும் சொல்லி அதனை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தலைமை கழகத்திலே கலந்து ஆலோசித்து அறிவிப்பு வந்திருக்கிறது. என்ன இதுல பிரச்சனை எனக்கு புரியல. எனக்கு ஐ அம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சாமானியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு தனஞ்சயன், அதிமுகவில் இதுவரைக்கும் 2 அணிகள் இருந்தது, மறைமுகமாக இன்னொரு அணி இல்ல நாங்க 2 பேரும் ஒரே அணி தான் அப்படின்னு பேச்சுவார்த்தை இருந்தது. இன்னைக்கு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வது, இந்த அவரை நீக்க வேண்டும் என உறுதியாக ஒருவர் சொல்லுவது, இல்லை நீக்க மாட்டோம் அப்படின்றது, அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மீது இன்னாள் அமைச்சர்கள் குற்றம் சாட்டுவது, இன்னாள் அமைச்சர் மீது முன்னாள் அமைச்சர் குற்றம் சாட்டுவது, இதெல்லாம் ஒரு வேறொரு லெவலுக்கு ஒரு வார்த்தை போராக மாறிவிட்டது நினைக்கிறீங்களா? ஆரம்பத்தில் ஒரே அணியாக இருந்தாங்க, ஜெயலலிதா செத்த உடனே அப்புறம் 2 அணியாக மாறிச்சு, இப்போ 3 அணியாக மாறி நிற்கிறாங்க. இந்த இப்படி 3 அணி 2 அணி 3 அணி பிரியறதுலாம் என்னன்னா தன்னோட சுயநலத்துக்காக தான் பேசுகிறாங்க. சுயநலம் அது மட்டும் தான், தனிநபர் பிரச்சனைகள் மட்டும்தான். இதில் கொள்கை சார்ந்தோ இல்லை மக்கள் பிரச்சனைகள் சார்ந்தோ இந்த பிரச்சனைகள் கிடையாது. இவங்க பேசுகிற பிரச்சனைகள் எதுவுமே மக்கள் பிரச்சனைகள் கிடையாது. இவங்க கொள்கை தான் பேசணும்னா, இல்லை ஜெயலலிதாவோட கொள்கைக்காக தான் பேசிட்டு இருக்காங்க, மக்கள் பிரச்சனைலாம் பேசுகிறாங்கன்னா, ஜெயலலிதா பேசுகிற நீட்டுக்கு இவங்க பேசலை, அதை கடுமையாக எதிர்க்க மாட்டாங்க. இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அதற்கான மசோதா போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அமைச்சர் சொன்னார், சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரில் சொன்னார், நீட்டுக்காக போராடி கொண்டிருக்கோம் அப்படின்னாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்காக போனது மசோதா கொண்டு போனாங்க, கையெழுத்து வாங்க கவர்னர் குடியரசுத் தலைவர் வரைக்கும் எழுத்து கொண்டு போனாங்க, வாங்கிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ இதுலயும் அது நடக்கல, கையெழுத்து போட அந்த தீர்மானமே போடுங்க. அரசுடைய அதற்கு இருந்த ஒத்துழைப்பு இதுக்கு இல்ல, அதுக்கு ஏன்னா அந்த கேட்கற திறன் இவங்ககிட்ட இல்ல, அந்த அக்கறை எல்லாம் பிரிஞ்சு நிற்கிறாங்க மக்கள் பிரச்சனையாக. அது மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனையுமே அது மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த 3 அணிகளும் ஒன்றாக இணைந்தால் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை குரல் எழுப்ப முடியும். ஒன்னா சேர்ந்தா குரல் எழுப்ப முடியும். ஆனா இவங்க எதுக்காக பிரிகிறாங்க, என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு திடீர்னு ரெய்டு நடக்குது, ரெய்டு வச்சு பேசுறாங்க, அப்படியே அணிகள் பிரியுது, ஒருத்தர் பேசுறாங்க, ஒருத்தர் பின்னாடி வாங்குறாங்க, இந்த அணி அது மாதிரி மாறிட்டாங்க. தவிர இது ஒரு தொடர் நாடகம் மாதிரி போயிட்டு இருக்கு. சரிங்களா? மக்களோட பிரச்சனைகள் ஒரு செயல்படுற அரசா இல்ல. இது மக்கள் பிரச்சனைகளை பின்னால போட்டு நாடகமாக இருக்குதுன்னா எல்லா நாடகத்துக்குமே ஒரு முடிவு இருக்கிறது. இப்போ இது நாடகமா இருக்குன்னா அதுக்கு என்ன முடிவுன்னு நான் கேட்கிறேன். இது இவங்க தான் சொல்லணும், இது எது வரைக்கும் ஈட்டிக்கு போறாங்க, இவங்களோட உள்நோக்கம் என்ன, எதுக்காக இப்ப மக்கள் பிரச்சனை கொள்கையாக பேசுறாங்கன்னா, இந்த கொள்கை நிறைவேறலாம் அதை நான் கொள்கை செஞ்சு கொடுக்க மாட்டேங்க, நான் வெளியே வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு கொள்கை சார்ந்து போகல இவங்க. அப்ப வேற எதுக்காக போறாங்க, யாரோட பேச்சு கேட்டு முடிவு எடுக்கிறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த இது நடக்கும். சரிங்களா? அதனால என்னன்னா இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கு நினைக்கிறாங்க, ஒருத்தர் குற்றச்சாட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமோ அந்த மாதிரிலாம் போகல. ஆட்சி இருக்கணுங்கிறதுல எல்லாம் தெளிவா இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு சண்டை மாதிரி போட்டுருக்காங்க. அப்ப அந்த சண்டை எதுக்காக நடக்குது? சண்டை எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. திரு கே சி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்கிறார்கள், அணிகள் இணைப்பு சாத்தியம் இல்லை இனிமே அப்படின்றாரு. ஆனால் திரு செம்மலை அவர்கள் சொல்றாங்க, அண்ணன் தம்பி என்கிற வாதத்தை அதிமுக அம்மானி யூஸ் பண்றாங்க. ஆனா மறைந்த ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது யார் யாரை பதவியில் நியமித்தார்களோ, வழக்கறிஞராக அரசு வழக்கறிஞராக இருந்தவங்க எல்லாம் தற்போது எடப்பாடி அரசு தூக்கி வருகிறது. அப்ப அண்ணன் தம்பின்னு சொல்ற பதம் எப்படி அப்படின்றாரு. அவர் அணிகள் இணைப்பு சாத்தியம் இல்லை அப்படின்றா, இந்ததையும் நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும், இதை பதவி விட்டு தூக்குறீங்க அப்படி கேட்பீங்க. இல்லை, அதாவது அணிகள் இணைப்பு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதே மாதிரி இதில் 3 அணிகள்லாம் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது 2 தான். 2ங்கிறது சசிகலாவை ஆதரிக்கிறவர்கள், சசிகலா அவர்களை எதிர்க்கிறவர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா அவர்களையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் சசிகலா அவர்களை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு போனவங்க இன்றைக்கி மக்களுடைய எதிர்ப்பு, அந்த உணர்வுகளை எல்லாம் அந்த சசிகலா அவர்களுக்கும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர்கள்ட்டிருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அதிகார போட்டிகளில் இன்றைக்கி அரசாங்கத்தில் இருக்கிறதுனால நடக்கிற ஒரு அதிகார போட்டியில் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கௌரவத்தையும் நீங்களும் தான் குற்றம் சாட்டுறீங்க, நீங்களும் தான் பேசுறீங்க. நாங்கள் அது அதிகார போட்டியில் இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு கொள்கை சார்ந்த இது. திருமதி சசிகலா அவர்களையோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையோ இந்த கட்சியிலும் ஆட்சியிலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொள்கை சார்ந்து ஆரம்ப காலம் தொட்டே நாங்கள் அதை எதிர்த்து நிற்கிறோம். இவங்க திருமதி சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது வெற்றிவேலுடைய கருத்து. ஆனால் திரு பழனிசாமி அவர்களும் மற்றவர்களும் அவரை சார்ந்து இருக்கிறவர்களும் இப்போ நேற்று கூட திரு அரி அவர்கள் சொல்லியிருக்கார், இது மாதிரி அவங்களுடைய தலையீடு இருந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது எங்களுடைய நிலைப்பாடு.
ஆனால் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக, அரசாங்க ஆதாயத்துக்காக ஒன்றாக இருந்தவர்கள் இன்றைக்கு அதில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுக்காக ஒரு மாறி மாறி குற்றம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தொண்டர்களுடைய ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தான் வந்து ஓகே. அது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து. நான் கேட்குறது திரு செம்மலை அவர்களுடைய கருத்து அப்படின்றது பதவியில் இருக்கக்கூடிய இப்போ ஏதாவது ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களை ஏன் தூக்குறீங்க அப்படின்றதா இருக்கிறது. நீங்கள் அணிகள் இணைப்பு இல்லை, நாங்கள் அந்த அணியில் அப்படின்றப்போ அந்த அணியை சார்ந்தவர்கள் ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் வரதான இயல்பு இல்லை. அப்படி இல்லை, பன்னீர்செல்வம் அணியை சார்ந்தவர்கள் அப்படின்னு இல்லை. இப்போ நீங்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் கூட எடுத்துட்டிங்கன்னா நிறையா கட்சிக்காரங்க வந்து பால் பூத்தெல்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் வந்து ஃபோன் பண்ணி ஹைவேஸில் சொல்லி அவங்களதான் குறிப்பிட்டு அதை எல்லாமே நீக்க சொல்லி சொல்கிறார். இதெல்லாமே ஒரு பழி வாங்குகிற ஒரு நடவடிக்கையாக, பழி வாங்குகிற ஒரு போக்கா அப்படின்ற குற்றச்சாட்டை யார் நீங்க வைக்கிறீங்களா இல்ல வந்து இது பதிவான குற்றச்சாட்டா? நாங்க வைக்கிறோம். ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு. ஆதாரப்பூர்வ நீதிமன்றத்தில் அதுக்கு வழக்கு போட்டு ஸ்டே வாங்கியிருக்கோம். பொள்ளாச்சியில் அமைச்சர் சொல்லி மிரட்டினாருன்னு நீங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. அமைச்சர் சொல்லி மிரட்டினாருன்னு சொல்றீங்க. விவாதத்தை சொல்றீங்க. அப்படி இல்ல, அப்ப நான் அதை கேட்கணும்ல. இல்ல, அதாவது ஒரு 4 இருக்கு, 4ல ஒரு குறிப்பிட்ட ஒன்றை மட்டும் டார்கெட் பண்றாங்க. அந்த ஒன்றை ஏன் டார்கெட் பண்றாங்க, இதுதான் காரணம். ஓகே, ரைட், புரிந்து கொள்ள முடிகிறது. திரு செல்வராஜ், வெற்றிவேல் அவர்களுடைய பேச்சு தினகரன் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தினகரன் அவர்கள் தான் வந்து அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், அவர் வந்து கட்சி அலுவலகத்துக்கு வரணும் அப்படின்றதெல்லாம் முன்னாள் பேட்டியாக இருந்தது. நேற்றைய தினம் அவருடைய பேட்டி காரசாரமாக இருந்ததுன்றது அப்படின்றதை தாண்டி அது ஒரு மிரட்டல் துணியாக தெரியலையா? ஏன்னா என்னென்ன நடந்தது என்பதை நாங்களும் வெளிப்படையாக சொல்வோம் அப்படின்றது, அதையும் தாண்டி பொறுக்க வேண்டிய அளவுக்கு தான் பொறுப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிரட்டல் துணி இல்லையா? அது சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணா பழனிசாமி என்ன சொன்னாங்க, அதிமுகவுடைய ஆட்சியில் வந்து ஓபிஎஸ் அணின்னு பிரித்து பார்க்காம அந்த எம்எல்ஏவுடைய தொகுதிகள்லையும் எல்லா வேலைகளும் இப்போ திறம்பட நடத்திட்டு இருக்கோம். அந்த எம்எல்ஏகளை கேளுங்க, அவங்களே பாராட்டுகின்ற அளவுக்கு எல்லா நிகழ்ச்சியில் அமைச்சரோட கலந்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து கூப்பிட்டு எல்லா நிகழ்ச்சியும் நடத்திட்டு இருக்கிறோம். எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் வேலை நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் செம்மலை தொகுதிக்கு எவ்வளவு செஞ்சிருக்க செம்மலை கேளுங்க. செம்மலை தொகுதியில் 17 அணைக்க பூரா டேமுகளுக்கு பூரா எல்லா இடத்துலையுமே குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி கொடுத்து வேலை செஞ்சு கொடுத்துருக்கு. அவருக்கு எப்படி கவர்மெண்ட் தானே பணம் ஒதுக்கி இருக்கு. செம்மலை பேசுவது, நான் சொல்ற ஒரு நிமிஷம், செம்மலை பேசுவது அந்த 12 எம்எல்ஏ யாராவது எல்லா எம்எல்ஏவையும் 135 எம்எல்ஏ ஒரே மாதிரி தான் பாக்குறோம். செம்மலை பொறுத்தவரை தனிப்பட்ட முறை அவர் மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. 234 தொகுதிகளுக்கும் நீங்க தான் பண்ணணும், ஆளுங்கட்சி நீங்க தான் பண்ணணும். அது மட்டும் இல்ல, எல்லா தொகுதிக்கு திமுக சட்டமன்ற தொகுதிக்கு செய்யற, அதனால எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. செம்மலை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்து, அவர் கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அதனால அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கே நானே பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால சொல்ல வர்றோம். ரெண்டாவது, நீங்க அப்படியே கேட்டீங்க இந்த மரியாதைக்குரிய நண்பர் வெற்றிவேல் பேசுறதை பத்தி. வெற்றிவேல் அவர்கள் பேசுறாருன்னா அவர் வந்து அந்த பேசுறத வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்றோம். நல்ல நண்பர் தான். அதாவது வந்து கருத்து வேறுபாடுகள் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை பத்திரிகை ஊடகங்களை சந்திக்கின்ற பொழுது தனக்கு என்ன தகுதி இருக்கு, தான் எதை பேச வேண்டும் பேசக்கூடாதுங்கிறத கட்டுப்படுத்தி பேசணும்னு நான் கேட்கிறேன். அவர் பேசுவதை உணர்ந்துதான் பேசுறாரு, தப்பா பேசல, உணர்ச்சி வசப்பட்டு. நான் தவறாவே இப்பவும் சொல்லலையே, கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும்னு சொல்றேன். அதாவது பேசுற வார்த்தைகளை வந்து ஒரு வேகப்படுத்தி பேசுறதும் இருக்கு, வேகம் இல்லாம ஒட்டுமொத்த தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்துகிற முதலமைச்சராக இருக்கிறார். அவர் எப்ப பேசணும்னு அவருக்கு தெரியும், யாருக்கு பதில் சொல்லணும் அவருக்கு தெரியும். சும்மா கேட்கிறவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. ஆட்சிக்கு தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி, அதுல மாற்றுக்கிறது இல்ல. கட்சிக்கு தலைமை இவங்கன்றாங்க, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? கட்சிக்கு தலைமை அவர் தான் செயல்படுத்திட்டு இருக்காரு. இப்ப கட்சிக்கு தலைமையும் எடப்பாடி புரிந்து கொள்ள முடிகிறது. திரு புகழேந்தி, திரு வெற்றிவேல் அவர்களுடைய நேற்றைய பேட்டி பொறுக்க வேண்டிய அளவுக்கு தான் பொறுப்போம் அப்படின்றாரு. அப்படி என்றால் நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்து? ஒருவேளை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து அவர் தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட போகிறார் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது ஒரு யூகத்தின் அடிப்படையில் கார்கே அவர்கள் கேட்கின்ற கேள்வி. பட் நேத்தி வந்து இல்ல, இது என்னுடைய கேள்வி, மரியாதைக்குரிய வெற்றிவேல் அவர்கள் இந்த பேட்டிக்கு அப்புறம் எல்லார்கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்விகள். கரெக்ட். அதாவது வந்து வெற்றிவேல் நேற்றைய தினம் பேசும் பொழுது நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னிச்சையாக, அதுவும் சட்டமன்றத்திலே இருந்து கீழே வந்து, செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகத்திலிருந்து கீழே வந்து ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே தேவையில்லாமல் துணை பொதுச் செயலாளர் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம்
தலைமைச் செயலகத்திலே சொல்ல வேண்டிய பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. பேசுபவர்களை நீங்கள் அடக்கி வைக்க வேண்டும். ஆகவே அவர்களை அழைத்து கண்டிக்க வேண்டும் என்று தான் பேசியிருக்கிறார்கள். இது தலைமைச் செயலகத்துக்கு கீழே வந்து அங்கே என்ன அரசியல் பேச வேண்டிய அவசியம் இருந்தது? அங்கே வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, தலைமைச் செயலகம் மறுபடியும் ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். உள்ள வந்த உடனே தலைமைச் செயலகத்துக்குள்ளாகவும் அரசியல் வந்து விடுகிறது. தலைமைச் செயலகத்துக்கு வெளியில தான் பல அமைச்சர்கள், பல எதிர்க்கட்சியினர், நீங்க எதிர்க்கட்சியா இருந்த போய் அங்கதான் வந்து அரசியல் சம்பந்தமா பேசியிருக்கீங்க. மறுத்தர முடியுமா? இல்ல, நீங்க வந்து தயவு செய்து மன்னிக்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் அங்கே இருக்கின்ற பொழுதெல்லாம் எந்த உள்கட்சி அரசியல் விஷயமாக ஒரு நாள் ஒரு நிமிடம் பேசப்பட்டதாக இதுவரை நான் அறிந்ததே இல்லை. ஆகவே அதனால் அம்மா இருக்கும் பொழுது பேசவும் இல்லை, யாரும் பேசவும் மாட்டோம். நீங்க வெளிநடப்பு செஞ்சு சட்டப்பேரவைக்கு வெளியில வரப்போ அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை நீங்களும் தெரிவிச்சிருக்கீங்க. திரு ஜெயக்குமார் சொல்லி இருந்திருக்காரு இதற்கு முன்பு வெளிநடப்பு செய்து விட்டு வரும்போது, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது. அதை தானே தப்புன்னு சொல்றேன் சார். நாங்க அன்னைக்கும் நான் இது ஜெயக்குமாரை கண்டித்து ஜெயக்குமார் பேசியது தவறு என்று சொல்லியதும் நான் தான். இன்றைய தினம் வெற்றிவேல் தான் அதை சொல்லியிருக்கிறார். அதில் தவறில்லை. அதை அவரைத்தான் முதலமைச்சர் அதை கண்டிக்க வேண்டும், அழைத்து பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அவர் தப்பா பேசல. அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அமைதியா வந்து பேச சொல்லுங்க அப்படின்றாரு நான் எடுத்துக்கிறேன். ஆனா சிறையில் சசிகலா அவர்கள் திரு தம்பிதுரையினுடைய போன் மூலமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசினார், அதற்கு ஆதாரம் இருக்கிறது அப்படின்ற துணியில திரு வெற்றிவேல் பேசுறாரு. இது சரியா இருக்குமா? சிறை விதிகளின்படி திரு கே சி பழனிசாமி கேள்வி எழுப்புற மாதிரி இது சிறை விதிகளை மீறி செயல்பட்ட மாதிரி இருக்கிறதா? நேற்றையே நான் கே சி பழனிசாமி எனது அன்பு சகோதரருக்கு பதில் சொல்லிவிட்டேன். நீங்கள் தந்தி டிவியிலே அது ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் போட்டு பாருங்கள். அதில் வெற்றிவேல் சொன்னதை இன்றைய தினம் நான் 3-4 முறை போட்டு பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாங்கள் சென்று துணை சபாநாயகர் பொதுச் செயலாளரை சந்தித்தார்கள். நல்லா கேட்டுக்கோங்க, அவர் சொன்ன வேடு சொல்றேன். சந்தித்தார்கள். குடியரசுத் தலைவருக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டோம். தலைமை கழகத்திலே கூடி முடிவெடுத்து நீங்கள் அதை செய்யுங்கள், முடிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் தொலைபேசி மூலமாக முதலமைச்சரிடம் பேசப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். நல்லா கேளுங்க, தொலைபேசி மூலமாக முதலமைச்சரிடம் பேசப்பட்டிருக்கிறது என்பதை இப்பயே நீங்க போடுங்க, வரும். இந்த இப்பயே உடனே ஒரு செகண்ட்ல போட்டீங்கன்னா வரும். எங்க இருந்து எப்படி சார் ஜெயில இருந்து பேச முடியும்? யார் சார் பேச முடியும்? யார் கொண்டு போய் மொபைல் கொடுக்க முடியும்? அந்த விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன், இல்ல நீங்க கொடுக்கணும் இல்லீங்களா? அதான் முறை. அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வி வச்சேன். இல்ல நான் வந்து எப்படி, இங்க பாருங்க, இந்த டோக்கன் கையில எடுத்து வந்துட்டேன். இப்ப நான் உங்களுக்கு இங்க கையில இருந்து காமிக்கிறேன். இந்த டோக்கன் என்ன தெரியுமா? உள்ள போகும்போது செல்லு கொடுத்துட்டு போகணும், திரும்பி வரும்போது செல்லை வாங்கிடணும். நல்ல காலம் என் பாக்கெட்லேயே இது இருந்துச்சு. நான் போறப்போ இந்த டோக்கனை திருப்பி கொடுக்காம அப்புறமா லெட்டர் எழுதி கொடுத்தா அப்புறம் தான் இந்த டோக்கன் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆகவே எல்லா இடத்துலையும் கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு சார். ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு போய் அதை வந்து இதில் பேசுறாங்க அதில் பேசுறாங்கன்னு என் நண்பர் எதுக்கு அதை திசை திருப்புறாரு தெரியல. அப்படி வெற்றிவேல் சொல்ல முடியாது, வெற்றிவேல் யாரும் சொல்ல முடியாது. எதை தெரிவிக்க வேண்டுமோ அதை தெரிவிப்போம் அப்படின்றாரு. எங்களிடம் கணம் இல்லை அப்படின்றாரு, வழியில வந்து பயம் இல்லை அப்படின்றாரு. எங்க மடியில கணம் இல்லை, வழியில பயம் இல்லைன்றாரு. அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை பொடி வச்சு தானே பேசுறாரு. இல்ல எது எது இல்ல 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 என்ன வழியில்லை கனமில்லை வழியிலே பயமில்லை என்று சொன்னால், ஒரு சாதாரணமாக இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நமது கழகம் ராஜ்யசபா எம்பி சேர்த்து 50 பேர் மேல இருக்கும். ஆனா ஒருத்தர் வந்து இறங்கி சௌரியத்துக்கு பேசிட்டு போனா, இது திடீர்னு முந்தானத்து வரைக்கும் இங்க நின்று சல்யூட் அடிச்சுட்டு கை காலில் விழுந்து இப்படி இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திடீர்னு அவருக்கு வந்து திடீர்னு கீழே இறங்கி பேசுறாரு. இதுக்கு தான் அவர் வந்து வான் பண்ணி சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை பேசிக்கிட்டே போனா, இப்போ செய்தி தொடர்பாளர்கள் உட்காந்து பழனிசாமி அவர்களும் நானும் அருமை நண்பர் அவர் 3 பேரும் உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. இப்ப எல்லாரும் ஒன்னொன்னு பேசி ஒருத்தர் அட்டாக் பண்ணி தலைமையை குறை கூறி சொல்லுவதை ஒரு இயக்கத்தில் இருப்பவர் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? அதைத்தான் வெற்றிவேல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஓகே, வெற்றிவேல் அவர்கள் பேச வேண்டாம், விபரீதமா போய் ஓகே ஓகே திரு கோ ஹரி அவர்கள் பேசியது தவறு, அவர் விபரீதமா போய் முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் அப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுடைய வார்த்தை புரிந்து கொள்ள முடிகிறது. திரு கோவை செல்வராஜ்,
இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்கிறார். திரு வைகை செல்வன் பற்றின பேட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில வார்த்தைகள் வந்து சென்சார் பண்ண வேண்டிய வார்த்தைகளாக இருக்கிறது. ஒரு ஃப்ளோவில் வந்து அவர் சொன்ன மாதிரி அழுகின தக்காளி அப்படின்லாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு. ஒரு தலைமை இல்லாதது அதிமுகவை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், கட்டுக்கோப்பான இயக்கம், ஒரு வார்த்தையை கூட பொதுச் செயலாளருக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் பேச முடியாது, தேவையில்லாத வார்த்தைகள் அப்படின்ற இடத்துல இவ்வளவு 2 பேருக்கு இடையில போர் நடக்குதுன்னா ஒரு தலைமை இல்லாததான் காரணமா? தலைமை இல்லாத காரணம் இல்லை. அவங்க 2 பேருடைய அங்கே ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், முன்னாள் அமைச்சரும் இன்னாள் அமைச்சரும், அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள்னால அந்த வார்த்தைகளை கொட்டுறாங்க. அது வைகை செல்வன் மரியாதைக்குரிய அவர்கள் வந்து நல்லா படித்த ஒரு பேராசிரியர், அதனால் அவருடைய மாநில பொறுமையாக சொல்கிறாரு. அமைச்சர் கொஞ்சம் வேக துடுப்பாக இருக்கிறதுனால துடிப்பான பதில் சொல்ல 2 பேரும் பதில் சொல்லலாம். வைகை செல்வன் அவர்கள் யூஸ் பண்ணது போஸ்டர் ஒட்டி கொண்டிருந்த ஒருவர் இன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் என்றால் அது திராவிட இயக்கத்துடைய வெற்றின்றாரு. இவர் வைகை செல்வன் அவர்கள் பதவி இழக்க காரணம் பெண் விவகாரம் அப்படின்றாரு. இதுக்கு 2க்கும் வந்து வார்த்தை கிடையாது, அர்த்தமே வேற. இது அரசியல் ரீதியான இது விவாதிக்க வேண்டிய விஷயம் அல்ல. அவங்க 2 பேருடைய தனிப்பட்ட அவங்களுடைய சொந்த இது. அதனால அதை வந்து கட்சி பேசிக்கோ, அது இங்க விவாதிக்க வேண்டிய வார்த்தை இல்ல. நீங்க சொன்னீங்க ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பின்பும் கூட இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வேற கட்சியில சேரல, கட்டுக்கோப்புக்குள்ளே இல்லை அப்படின்னீங்க. இன்னைக்கு நடக்கிற இஷ்யூ தான் கேக்குறேன். அவங்க என்ன கருத்து அவங்களும் எங்களும் எல்லாம் நாங்க ஒண்ணுதான். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த சக்தியால எங்களை பிளக்க முடியாது, பிளவுபடுத்த முடியாது. நாங்க வந்து ஒற்றுமையா தான் இருக்கோம். எல்லா மாவட்டத்திலுமே 2-3 அணிகள் இருக்க தான் செய்கிறது. அதிமுகவிலும் இருக்கு. அணிகளே இல்ல சார், தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள், கோபங்கள் ஒருவருக்கு எதிராக இருப்பாரு, அதெல்லாம் சரியாயிரும். 2 பேரும் சேர்ந்தா கட்சி வேலையும் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது கட்சி தேர்தல் வரும்போது 2 பேரும் ஒன்னா தான் வேலை செய்வாங்க. இப்ப தனிப்பட்ட முறையில் பேசலாம் ஒழிய அது இங்க விவாதிக்கிற பொருள் அல்ல, விவாதிக்க வேண்டியதில்ல. அவங்க 2 பேரும் நல்லா தான் கட்சி வேலை பண்ணுவாங்க. ஓகே, கட்சி வேலை பண்ணுவாங்க. திரு கே.சி. பழனிசாமி, இங்க திரு வைகை செல்வன் அவர்கள் நாகரிகமாக சில வார்த்தைகளை பேசுகிறார். அமைச்சர் அவர்கள் நாகரிகமாக பேசினாலும் சில வார்த்தைகளை வந்து பெண் விவகாரம் இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றது ஓரளவுக்கு இந்த கட்சியில வந்து யார் வேணா எது வேணா பேசலாம் அப்படின்னு நிலைமை வந்துருச்சா? ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஒரு அமைச்சர் கூட துறை ரீதியான கருத்துக்களுக்கு கூட பேட்டி எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சரையும் மீறிவிட்டு பேசுகிறார்களா? இல்லை, இன்னைக்கு இருக்கிற பல அமைச்சர்கள் வந்து அந்த மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அந்த குட்காவில் வந்து அவர் மேலே வந்து சிபிஐ வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் வரல. ஏன்னா அது எதிர்க்கட்சியினுடைய கடிதம், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த இடத்துல அமைச்சர் பேரை யாருமே சொல்லல. அந்த லெட்ஜர்ல வி பாஸ்கர் அப்படிங்கிறவருக்கு 56 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன்னு தேதி வாரியாக அவங்க வந்து குறிப்பிட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதை அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி பல அமைச்சர்களுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் இல்ல, அதனால இந்த விவகாரத்தை பேச வேண்டாம். டாக்குமெண்ட் வந்து பேசலாம், அதை பத்தின விளக்கம் கேட்டு பேசலாம். அது ஒண்ணு. அதே மாதிரி திரு ஹரி அவர்கள், திரு அருள்மொழி தேவன் அவர்கள், அதே மாதிரி இவர் முருகுமாறன், இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க தவறான இடத்துல இருந்துட்டு அந்த நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எங்க கூட இருந்து அதான் அந்த கருத்துக்கு வந்து ஒரு அதிமுக 2 அணி, நீங்க சசிகலா அவர்களை ஏற்றுக்கொண்ட அணி, ஏற்றுக்கொள்ளாத அணின்னு மூன்றாவதாக ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள வேண்டாமான்னு ஒரு அணி இருக்கிறது. அதைத்தான் நாங்க அதனாலதான் சொல்றாங்க 2 அணியில அவருக்கு தவறான இடத்துல இல்ல. அது மாதிரிலாம் நீங்க சொல்லாதீங்க. அவங்க எங்க தவறான இடத்துல இருக்காங்க, நீங்க தவறான பாதையில போயிட்டு இருக்கீங்க. அவர் தவறான கட்சியா வெகுஜன விரோத கட்சியோட சேர்ந்து ஆட்சியை கலைக்கிறதுக்கு நீங்க ஓட்டெடுப்புல கலந்துக்கிறீங்க. நீங்க எங்களை பத்தி பேசவே கூடாது. முதல்ல சொல்லுங்க சார். அதாவது அவர்கள் வந்து நல்ல கருத்து தான் சொல்றாங்க. எங்க கட்சியில் இருக்கோம், நாங்க எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். எங்களுக்குள்ள 1000 பேசிக்குவோம். எங்க கருத்தை நீங்க உங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க, எங்க கூட இருக்கிறவங்களை பத்தி சொல்ல வேண்டாம். அவங்க வந்து அந்த கருத்து வந்து அதாவது சசிகலா அவர்களை ஆதரிக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள்ங்கிறதுல எதிர்க்கிற எங்களோட சேர்ந்து அந்த கருத்தை சொல்லியிருந்தா அதுக்கு வந்து இன்னும் வலிமை ஜாஸ்தியாக வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி திரு வெற்றிவேல் அவர்கள் எல்லாம் திருமதி சசிகலா அவர்களால் உருவாக்கப்பட்டவர். அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தவர். அதிமுகங்கிறது வந்து 72 ஆரம்பிச்சு ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி. இன்னைக்கு இந்த கட்சியில் குழப்பத்தை உருவாக்குறவங்க யாருன்னு பாருங்க. நாஞ்சில் சம்பத், அவரு எங்க இருந்து வந்தாரு, எப்ப வந்தாரு? குழப்பத்தை உருவாக்கல,
அவர் தினகரனுக்கு ஆதரவா பேசுறீங்க, அப்படி சொல்லுங்க. உங்களுடைய ஆஸ்பெக்ட்ல நீங்க குழப்பம் பாருங்க. எங்களுடைய ஆஸ்பெக்ட் இல்ல. அதாவது இவங்க எல்லாமே அந்த அடிப்படையா ஒரு பாரம்பரியமா வளர்ந்து வந்த இந்த கட்சிக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு முதலமைச்சரை மிரட்டுகிற ஒரு தொனியில இருக்கிறார்கள். அதனால ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக இருக்க வேண்டும். இந்த இயக்கம் அம்மா அவர்கள் கனவு கண்டதை போல இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு வரணும்னா ஒரு தலைமையின் கீழ் திருமதி சசிகலா அவர்களையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நீக்கிவிட்டு எல்லோரும் எங்களோடு சேர வேண்டும். இணைந்து அது ஒரு வலிமையான அரசாங்கமாக நடந்தால் மட்டும்தான் இந்த அரசாங்கம் நிலைத்து நிற்கும். ஓகே, உங்களோடு சேர வேண்டும் அப்படின்ற பார்வையை வெளிப்படுத்திருக்கீங்க. திரு புகழேந்தி, இங்க எம்எல்ஏக்களுக்கு 30 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு. இதற்கு முன்பு இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசுவதற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இன்னைக்கு அதே ஒரு குற்றச்சாட்டு மீண்டும் வந்திருக்கிறது. ஒருவேளை இதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உரிமை மீறல் குழு கூட விசாரணை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் இந்த விவகாரத்தில் எந்த அணியினருமே இதை 3 தரப்பினருமே இந்த விவகாரம் தொடர்பாக பேச தயங்குவது ஏன் சட்டப்பேரவையில்? இல்லை கார்கே சார், நீங்க ஏதோ கேள்வி கேட்டா மிஸ்டர் பழனிசாமி அதை மாற்றி அந்த மினிஸ்டருக்கும் வைகை செல்வனுக்கும் ஏதோ பிரச்சனைனா அதை டைவர்ட் பண்ணி எங்கேயோ போய் கடைசியில் என்ன பண்றாரு? குடும்பம் வெற்றிவேல் நாஞ்சில் சம்பதியை பத்தி சொல்லணும், அதையும் சேர்த்து சொல்லிட்டாரு. சொல்லுங்க, உங்களுடைய கருத்து நீங்க சொல்லிடுங்க. இப்ப இல்ல என் நண்பருக்கு தினம் நான் பதில் சொல்லிட்டேன். எங்களை ஒதுக்கி வைக்கணும், எங்களை சார்ந்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும்னா ஓபிஎஸ்சியும் அவரை சார்ந்தவங்களெல்லாம் நாடு கடத்த வேண்டியதுதான். இந்திய நாட்டிலிருந்து வெளியில கடத்தி வச்சிட்டோம்னா நாங்க ஒதுங்கி இருக்கோம். அதுக்கு அவர் சம்மதம்னா இதுக்கு நாங்களும் சம்மதம். நாடு கடத்தப்பட வேண்டியவர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, அன்பான கருத்து கேள்வி கோடி அன்பான கருத்தா மிரட்டல்? அன்பான கருத்து தான், அவருக்கு புரிஞ்சுக்குவார். ஓகே, ரைட். சொல்லுங்க. இல்ல, அன்பான கருத்து தான். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுடைய பேட்டி, அது பத்தின உங்களுடைய கருத்து சார்? அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் 500 ரூபாய் வாங்கி பேசுறவர் அப்படின்னு சொல்லி வைகை செல்வனை சொல்லிட்டாரு. திரு வைகை செல்வன் அவர்கள் த குட் ஓரேட்டர், நல்ல பேச்சாளர். ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்து பேச சொல்லணும்னு சொன்னா அவர் மிக சிறந்த பேச்சாளர் என்று தான் அர்த்தம். அவர் கெப்பாசிட்டி மேலே காசு கொடுக்குறானே வச்சுக்குவோம். அதே போல் போஸ்டர் ஒட்டுறார், போஸ்டர் ஒட்டி வந்தவர்னு இவர் அவரை சொன்னால் நான் கூட போஸ்டர் ஒட்டியிருக்கேன் இயக்கத்திற்கு. ஆகவே அங்கே செல்வராஜ் அவர்கள் சொன்னது போல ஒரு கட்சிக்குள்ளே மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிக் கொள்கிறார்கள். இதை பெரிதாக்க வேண்டாம், இதையெல்லாம் சரி செய்து விட வேண்டும் என்பதுதான் ஆசை. இதை தான் வெற்றிவேல் சொல்லுகிறார். அவர்கள் தன்னிச்சையாக பேசுவதற்கு விட வேண்டாம் என்று சொல்லி. ஆகவே அவர்கள் கோவை செல்வராஜ் அவர்கள் சொன்னது போல இந்த பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும். அந்த அமைச்சருக்கும் அன்பிற்கிடையே அன்பு சகோதரர் வைகை செல்வனுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் நாளை எங்களது துணை பொதுச்செயலாளர் மற்றவர்களோட பேசி என்பதை நான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியினர் ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்திடம். பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருக்கிறது, தேர்தல் நடத்தணும் அப்படின்னு. நீங்க பொதுச் செயலாளர் இவர்கள் தான் அப்படின்னு அடித்துக் கூறுகிறீர்கள். ஆனா ஒரு விஷயம், நீங்க அந்த பொதுச் செயலாளர் தேர்வு தொடர்பான அந்த அறிக்கையிலே நீங்க சொல்லியிருக்கிறது உடனடியாக தேர்தல் நடத்தப்படும், தற்காலிக தீர்வு தான் இவர்கள் நியமிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. மிஸ்டர் கார்கே, எந்த நேரத்திலும் தேர்தல், கட்சி தேர்தலை முறைப்படி அந்த நேரத்தில் தேர்தலை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம், பின்வாங்கவே மாட்டோம். அந்த தேர்தல், கட்சி தேர்தலை எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கள் சின்னம்மா அவர்கள் தலைமையிலே அவர்கள் பொதுச் செயலாளரை நிறுத்தி அந்த தேர்தலை திரு துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் தலைமையிலே சந்திக்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதனால அதை தேர்தல் அப்புறம் பார்க்குறோம் இப்புறம் பார்க்குறோன்னு சொல்றதுக்குலாம் நாங்கள் ரெடியா இல்லை. ஆகவே இது பன்னீர்செல்வம் பேச வேண்டிய அவசியமே இல்லை சார். இன்னொன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். தேர்தல் ஆணையத்தில் நாங்க அதிமுக அப்படின்னு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, அவருடைய அணியினர் தானே, அப்ப அவர் தானே பேசணும். அவர் அம்மா அணி அப்படின்ற பெயர் மாற்றமே தற்போதைக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது, இரட்டை இலை சின்னத்தை முடக்கி இருக்கிறது. திரு பன்னீர்செல்வம் அவர்களை சாதாரணமா நீங்க புறக்கணிச்சிட முடியுமா? கரெக்டா சொன்னீங்க கார்கே அவர்களே.
இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது பன்னீர்செல்வம் தான். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அவர் போட்டிக்கு வந்ததுனால இரண்டு பேருக்கும் இல்லை, தற்போதைக்கு முடிவெடுக்க வேண்டி இருக்கிறது, அபிடவிட்டை தாக்கல் பண்ணுங்க நாங்க தேர்தல் ஆணையம். கரெக்ட், போத் ஆர் தி சேம். இப்ப நீங்க வந்து எப்படி சொன்னாலும் இரட்டை இலையை முடக்கியதற்கு காரணமானவர் அவர்தான். அது நீங்க புரிஞ்சுக்கிற பார்வை. இதை தொண்டர்கள் புரிந்து கொள்வார்கள், மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனா நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த இரட்டை இலை சின்னத்தினுடைய தீர்ப்பு சாதகமாக எங்களுக்கு தான் வரும். அப்போதுதான் பொதுச் செயலாளர் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றீங்க. பொதுச் செயலாளர் தேர்தல் எப்பொழுது முடிவு செய்கிறோமோ அப்பொழுது நடத்தப்படும். ஓகே, ரைட். உங்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ள முடிகிறது. இறுதியான கருத்துக்கள் சாமானியனுடைய பார்வையில் இந்த பொதுச் செயலாளர் தேர்வு இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் முன்பாக 2 விஷயங்கள் இருக்கிறது. சின்னம் யாருக்கு, யார் உண்மையான அதிமுக அப்படின்றதையும் தாண்டி பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்ட முறை சரியா அப்படின்ற ஒரு கேள்விக்கு விடை கிடைத்தால் யார் யாரோடு போவது அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைத்துவிடும். உங்களுடைய பார்வையில் இந்த பொதுச் செயலாளர் பதவி தான் பிரச்சனையாக இருக்கிறது பார்க்குறீங்களா சாமானியர்கள்? ஆக்சுவலாக ஜெயலலிதா மாதிரி அவங்க ஒரு கட்சியில் வந்து அவங்க ஒருத்தர் மட்டும் வச்சிருந்த கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர் அடையாளம் காட்டாத வந்த பிரச்சனை இது இல்லை. ஆனால் வந்து இந்த பிரச்சனை அரசாங்கத்தை எப்படி பாதிச்சிருக்கிறதா நான் சாமானியனாக பார்க்குறேன். என்னன்னா இவங்க வந்து ஒரு 6 மாதமாக வந்து தலைமைச் செயலகத்தில் போய் இது வரைக்கும் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்காக வந்து தலைமைச் செயலகத்தில் போய் ரைடு போனதில்லை. இன்னைக்கு குழாடி சண்டை போடுறாங்க. ஆனால் தலைமைச் செயலகத்துக்கு இது முன்னே போயிட்டாங்க, ரைடு போனாங்க. அவ்வளோ அவசரமாக போன ரைடு அதோட தீர்ப்பு என்னன்னு அதோட தீர்வு என்னன்னு சொல்லி சொல்ல அந்த ரைடோட காரணம் என்ன சொல்ல. இது மாதிரி திடீர்னு நடக்குது. அப்போ என்ன வெளியே தெரியுதுன்னா இவங்க உள்ளுக்குள்ள ஒரு பூசல் உருவாக்கப்படுது, உள்ளுக்குள்ள பூசல் இருக்கு. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இவங்களை வந்து கைப்பாவையாக வந்து பயன்படுத்துது. இது வரைக்கும் வந்து 60 வருஷமாக வந்து இங்கே வந்து திராவிட கட்சிகளால் ஒரு பேஸ் கட்சிகளால் இட ஒதுக்கீடு அது மாதிரி சமூக நீதி ஒரு வந்திருக்கு சரிங்களா. அது வந்து இந்த நீட்டு, இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மாநில சார்ந்த கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னன்னா 60 வருஷமா அந்த அரசியல் போராட்டத்தால் வந்தது. அதை என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி ஒரு பலகீனமான அரசை வச்சுக்கிட்டு அவங்க காலி பண்ணுறாங்க. ஒற்றை அரசு, ஒற்றை இந்தியா அப்படிங்கிறத ஒரே உணவு, ஒரே தேர்வு, ஒரே மாதிரியான வரி விதிப்பு, ஒரே மொழி இந்தி, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அதை என்னன்னா இவங்க எடுத்து கேட்க முடியல. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து எப்போ ரைட் நடக்கும், இப்போ யார் எந்த கூட்டத்தில் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியல. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களே பேசி குழப்பப்பட்டிருக்காங்க. இது என்னன்னா இது தமிழ்நாட்டோட செயல்பாடு, தமிழ்நாட்டோட முடக்கிடுச்சு. ஓகே, ரைட். இறுதியான கருத்துக்கள் திரு கோவை செல்வராஜ். முதலமைச்சர் பேசினா தீர்வு கிடைக்கும்ன்றாங்க, அமைச்சர்கள் தனித்தனியா பேசுறதும் அதே போல எம்எல்ஏக்கள் பேசுறதும் எம்பிக்கள் பேசுறதும் சரியானதா இருக்குமா? ஏன் முதலமைச்சர் இவர்தான் தலைமை அப்படின்னு சொல்ல மாட்டார், வெளிப்படையாக அறிவிக்க மாட்டார்? எதுக்கு தலைமைன்னு சொல்ல மாட்டேங்க? கட்சியினுடைய தலைமை, பொதுச் செயலாளர் யாருன்றத சார் அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து தம்பி சொன்ன சொல்லிடுறோம். ஆட்சியெல்லாம் சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம், மக்களுடைய ஆட்சி நடத்திட்டு இருக்கு, அது விட்டுருவோம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா கட்சி ஆட்சி சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏ ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையா யாரோ ஒரு தூண்டுதல்னால ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்குமே நிறைய கூட வந்து தழும்பாது, அறகூட வந்து வீடு சேராது. 30 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பேரம் பேசுறதா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றாரு, யார் அவர்கிட்ட பேரம் பேசுனாங்க சொல்லுங்க பாப்போம். அவர் தான் அவங்ககிட்ட பேசுறாரு. அதெல்லாம் ஒரு வாய்க்கழகா பத்திரிகையில டிவிக்காக பேசிட்டு இருக்காரு. நாளைக்கு அவரே கேட்டா பதில் சொல்ல முடியாது. யார் சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி ஆள் வந்து என்கிட்ட பேசலாம்னு சொல்லணும். அதனால அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள்லாம் வந்து சார் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து வீட்டில் மனைவி வந்து பருப்பு டப்பாவில் பால் வாங்குறதுக்கு அரிசி வாங்குறதுக்கு வச்ச பணத்தை எடுத்து வந்து கட்சி வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி தொண்டருடைய உணர்வுகள் எண்ணங்கள் என்னவோ அதை பிரதிபலிச்சு முதலமைச்சர் செயல்பட்டு இருக்காரு. சாதாரண கிராமத்திலிருந்து வந்தவர். அதனுடைய விளைவு இன்னைக்கு மக்கள் வந்து அவரை எதிர்க்கிறாங்க. இந்த குழப்பம் ஆட்சி நீடிப்பதற்கும் குழப்பமா இருக்குமா சொல்லுங்க. இல்ல, அதாவது தேர்தல் ஆணையம் வந்து முதல்ல திருமதி சசிகலா அவர்கள் அந்த பொதுச் செயலாளர் பத்தி ஒரு முடிவுக்கு உடனடியாக அவங்க அறிவிச்சு பொதுச் செயலாளர் தேர்தல் நடந்தால் இது எல்லாவற்றுக்குமே ஒரு முற்றுப்புள்ளியாக இது அமையும். தேவையில்லை. அதாவது திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது சரியா தவறா, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் பதில் சொன்னாலே உடனடியாக பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு வலிமையான பொதுச் செயலாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது அவங்க திருமதி சசிகலா அவர்கள் கட்சியில தேர்தல் வந்தாலும் எங்க பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், முதல்வர் அவர் தான், பொதுச் செயலாளர் அவர் தான். அப்ப திரு பழனிசாமி அவர்கள் நிக்கட்டும், திருமதி சசிகலா அவர்கள் நிக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிக்கட்டும். தொண்டர்கள் இன்றைக்கு அதிமுக இருக்கக்கூடிய இந்த குழப்பம்
இது எல்லாத்திற்குமே காரணம் அணிகள் யார் என்பதை தாண்டி அதனுடைய தலைமை யார் என்பதை நோக்கியதாக இருக்கிறது. அணியினுடைய பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி வருவாரா, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருவாரா, தேர்தல் நடைபெறுமா, தேர்தல் நடக்கிறதுக்கான சூழல் இருக்கிறதா, தேர்தல் ஆணையத்திடம் என்ன அடிப்படையில் மனு கொடுத்திருக்கார்கள் என்ற கேள்விகள் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனை என்பது பிப்ரவரி மாதத்தில் இருந்து அணிகள் பிரிந்ததிலிருந்து தினந்தோறும் ஒவ்வொரு நிகழ்வாக மாறி வருகிறது. நாளை என்ன நடக்கும், யார் பேட்டி கொடுப்பார்கள் என்பதை பொறுத்துதான் அரசியல் களம் மாறுபடும். அதுவரை நாம் பொறுத்திருந்து பார்வையாளர்களாக பார்ப்போம். அரங்கத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த உங்களுக்கும், அதே போல மற்றொரு அரங்கத்தில் இருந்து பதிவு செய்த கருத்துக்களை பதிவு செய்த திரு புகழேந்தி அவர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.